அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்மையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றிக்குமரன், மதுரை சார்ந்த வெற்றிக்குமரன் அவர்கள் வெளியேறினாங்க. அப்படி வெளியேறின போது பல பேர் பல கருத்துக்களை எழுதியிருந்தாங்க. அப்படி கருத்துக்களை எழுதி அவர் ரொம்ப நல்லவருங்க, கட்சிக்காக உழைச்சாருங்க, அண்ணன் கூடவே இருந்தாருங்க, அவரே இந்த கட்சியிலேருந்து போகிறாருன்னா அப்போ அண்ணன் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்துக்களை எழுதினாங்க. அப்போ நான் கூட இருக்குமோ அப்படின்னு மைல்டாக நினச்சேன். அப்புறம் காலங்கள் மாறிச்சு. அவர் சில இடங்களில் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்கல, எங்கேயுமே பேசலை. என்னடா அது மௌனமாகவும் இருக்காப்புல, பேசவும் மாட்டேக்காப்புல. திடீர்னு ஏதாவது ஃபோட்டோ போடுறாரு, அந்த ஃபோட்டோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் எழுதுனா எல்லாரும் அவர் கடுமையாக எழுதுறாங்க. ஆனால் அவர் ரொம்ப பெரிய ரியாக்டும் பண்ணலை. அப்படின்ற போது வெற்றிக்குமரன் பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு மைல்டாக டவுட் வந்துச்சு. இருந்தாலும் அண்ணன் நல்லவர் தான், அது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, வெற்றிக்குமரன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் பொறுத்திருந்தேன். அப்படி பொறுத்துக்கிட்டே இருந்தப்போ காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இப்போ அண்மையில் பாரிசாலன் உட்பட எல்லாரும் கலந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டங்களை போட்டு நாங்கள் புதிய ஒரு தமிழ் தேசிய தளத்தை உருவாக்க போகிறோம், அந்த தளத்தில் பயணிக்க தமிழ் தேசிய தலைமைகளை ஆளுமைகள்லாம் ஒன்று கூட்டியிருக்கோம்னா ஐயா வீரரசு உட்பட சேர்ந்து எல்லாரும் பண்ணாங்க. அப்படி பண்ணுற பொழுது அதில் டோல்கேட் வேல்முருகன் தமிழக அரசியலில் அன்போடு அழைக்கக்கூடியவர் தான் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன். அவர் திமுகவுடைய அபிமானிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. திமுகவிற்காக எந்த எல்லைக்கும் போவார், எந்த ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கும் போய் திமுக முட்டு கொடுப்பார். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர். அந்த மாபெரும் மனிதர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாப்ல. அப்போ எனக்கு அப்பாடா, வெற்றிக்குமரன் அணி அப்படின்னு ஒரு அணி அறிவாலய வாசலில் போய் நிற்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிற பொழுது சில பேர் சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் இருக்காதுங்க, அவர் ஒரு கெஸ்ட்டாக தான் அழைச்சோம் அப்படின்றது போல் பாரிசாலன் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டதுனால நான் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை பாரிசாலன் நண்பர் தப்பு பண்ணால் கூட இருக்கலாம், ஆனால் இவருக்கு தெரியாமலே அவங்க ஒரு டீம் உருவாக்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற எண்ணமும் எனக்கு மனசில் தோணுச்சு. அது ஃபியூச்சரில் பாரிசாலன் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ராவலில் நம்ம வெற்றிக்குமரன் அணி என்ன பண்ணுச்சுன்னா, ஓடி போய் அவருடைய, அதாவது திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சி கூட போய் இவங்க போய் இணைஞ்சாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எங்களை நாங்கள் முற்றும் முழுதாக இழைச்சிக்கிறதும், நாங்கள் இனிமேல் அவருடைய கட்சி, அவர் தமிழ் தேசிய பாதையில் இதுவரைக்கும் கரெக்டாக பயணிக்கிறாப்புல, இனிமேலும் பயணிப்பார்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை வச்சு அண்டை கொடுத்து வெற்றிக்குமரன் அணி முட்டு கொடுத்து பேசிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த கட்சியிலே தெரியாமல் கட்சியின் பேரையே மாற்றி சொன்னாப்புல. அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் அவர் தலைவர் அரசியல் புரிதல் இருக்காப்புல வெற்றிக்குமரன். அந்த வெற்றிக்குமரன் அண்மையில் ஒன்றை பேசியிருக்காப்புல, அதை வீடியோ போட்டு விட்றேன் பாருங்க. இந்த மண்ணில் பெரியாரை வீழ்த்துறது ஆரிய திராவிட கோட்பாட்டில் உள்ளவங்க பேசி வீழ்த்துவதை காட்டிலும் தமிழன் ஒருவன் பேசினா இது பெரியாரை வீழ்த்திடலாம்னு நினைச்சு இவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சாரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா பெரியாரிசம், பெரியார் கொள்கை அப்படின்ற விஷயத்தை எதிர்ப்பதற்கு ஆரியர்களும் திராவிடர்களும் அப்படின்ற போர்வையில் நின்று எதிர்த்தால் சரியாக வராது. தமிழன் ஸ்ட்ராங்காக எதிர்த்து பேசுனா தான் கரெக்டாக இருக்கும். பெரியார் எதிர்ப்பு அப்படின்றதுக்காகத்தான் அவரை களம் இறக்கியிருக்காங்க சீமானவர்கள் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வெற்றிக்குமரன் அணி எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, பெரியார் எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் சீமானவர்கள் பெரியார் இயக்கத்தில் இருந்தவர் தான். பெரியார் கழகத்தின் பேச்சாளர், ஆம். கம்யூனிஸ்டுக்கு பேசினார், ஆம் பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசினார், ஆம் பேசினார். அவர் ஒரு பேச்சாளர், ஆம் பேச்சாளர் தான். அதற்கு பிறகு திராவிட கழகத்தில் இருந்து பேச்சாளர் இருந்தார். இப்போ ஈழத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை, அங்கே நடக்கிற பிரச்சனைகளை அண்ணன் போய் பார்க்குறாரு. அங்கே ட்ராவல் ஆகுது. அங்கே போயிட்டு இங்கே வரும்பொழுது கம்யூனிகேஷன் நடக்கிற பொழுது அண்ணன் கைது செய்யப்படுறாரு, சிறையில் போடப்படுறாரு. அப்புறம் வெளியே வர்றாரு. நாம் தமிழர் இயக்கம்னு அறிவிக்கப்படுது. அப்புறம் கட்சியாக தொடங்குறாரு. இப்போ ஏன் இயக்கம் கட்சி அப்படின்னு வருது அப்படிங்கிறத வெற்றிக்குமரன் ஏற்கனவே பலமுறை பேசியிருப்பார். நான் கூடவே இருந்தேன், நான் தான் கட்சி தொடங்குறப்ப முதல் ஆளாக இருந்தேன் அப்படின்னு சொன்னார்னா, ஏன் இருந்தார், எதுக்கு இருந்தார் அப்படிங்கிறத வெற்றிக்குமரனுக்கு தெளிவாக தெரியும். அப்போ அந்த டைமில் இருந்தே பெரியார் இயக்கம், பெரியார் மேடைகளில் பேசினவங்க தான், அதே பேச்சுக்களில் பேசினவர் தான் அண்ணன் சீமானவர்கள். அந்த மேடையில் பேசி அதே போல் பேச்சுக்கள் எடுத்து வச்சார் மக்கள்கிட்ட கருத்துக்களை. ஏன்னா திமுக அரசியலே ரொம்ப வருஷம் ஊறி திளைச்சவர் தான் அண்ணன் சீமானவர்கள். அப்படி இருந்த அந்த பேச்சு மெல்ல நகர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரணியாக இவர்கள் செயல்படுறாங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே இவர்கள் வீட்டுக்குள்ளே வேற மொழியும் வெளியில் வேற மொழியும் பேசுகிறாங்க. இனி இவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் மாற்றம் நடந்துட போகிறது இல்லை. இவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டால் ஒரு கட்டத்தில் திமுகவில் இணைஞ்சாக வேண்டிய சூழலுக்கு நம்ம நெருக்குவோம். திமுகவின் அரசியலத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம். அதாவது திமுகவோட 2.0 தான் நாம் தமிழர் கட்சியில் ஃபியூச்சரில் மாற வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அண்ணன் சீமானவர்கள் பெரியாரை கைவிடுறார். இதை வெற்றிக்குமரன் அவர்களால் பொறுத்துக்க முடியல, மற்றும் வெற்றிக்குமரன் அன்கோ அந்த கம்பெனியால் பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்தவங்களாம் வெளியே போனாங்க. போனவங்க தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்ல விரும்புதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திமுகவுடைய 2.0வாகவே செயல்படுங்க
அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நகர்த்தி நீங்கள் தனிச்சு நின்று அப்படி நின்று இப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இந்த ஈழத்தமிழர் அரசியல் அப்படியே நீர்த்து போக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியம்னா திராவிடம் தான், பெரியார் தான், திராவிடம் சொல்கிறது தான் தமிழ் தேசியம், திமுக சொல்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி திமுகவினுடைய தமிழ் தேசிய அணி அப்படின்ற ஒரு பிரிவை கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வெற்றிக்குமரனுடைய பேச்சிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ எப்படி திருமாவளவன் அப்படி திமுகவினுடைய அந்த குறிப்பிட்ட சாதி பிரிவினுடைய அணியாக இருக்கிறாரோ, அதே போல் தமிழ் தேசிய திமுக அணி அப்படின்னு கொண்டு வந்து நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் இடம் கொடுக்கலன்றதுனால வந்த விளைவு தான் இந்த வெளியேற்றங்கள்லாம். இதுக்கு நம்ம வெற்றிக்குமரன் நேராகவே போய் திமுக சேர்ந்துருக்கலாம். பெயிண்டர் ராஜீவ்காந்தி துணையோட போய் சேர்ந்துருந்தா அவருக்கு கூடுதல் 2 கான்ட்ராக்டாக கிடச்சிருக்கும். அவருக்கு ஏதாவது பொறுப்பாக கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இப்போ வேல்முருகன் கூட வந்து திமுக நினச்சி ஏன் தலையை சுற்றி இப்படின்னு சாப்பிட்றீங்க, நேராக சாப்பிட வேண்டியதுனே. இப்போ இந்த வெற்றிக்குமரன் அணி எடுத்து வைத்த இந்த முடிவு சரியா அப்படின்றத நீங்கள் உங்களிடத்துல மறுபரிசீலனை பண்ணிக்கிடுங்க. இப்போ எங்கள் பகுதியில் கூட நாம் தமிழர் கட்சியில் இருந்த அதிருப்தியாக இருந்த ஒரு சிலர் பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது நிர்வாகிகள் உள்ள இருக்கிற நிர்வாகிகளோட மன அதிருப்தியில் இருந்தவங்க வெளியே போனாங்க. வெளியே போகும்போது இந்த மாதிரி வெற்றிக்குமரன் தனியாக கட்ட ஒரு இயக்கம் கட்டமைக்க ஆரம்பித்தார். நான் வெற்றிக்குமரன் அணியில் நிற்க போகிறேன், அவர் சாதிச்சிருவார், அவர் வந்து பாருங்கள் வேல்முருகன் அவரை தலைவர் எதிர்த்தார், நீ பாருங்கள் இந்த முறை சீமானவர்களுக்கு சரியான பதிலடியை வேல்முருகன் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க. இரியா நீ என்ன நீ வார்டு கவுன்சிலர் கூட நிற்க விட்றாங்கன்னு தெரியாது, நீ ஏன் துடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால், நாங்கள் உங்களை முக்கிய பொறுப்பாளராக போட்டிருக்காரு வெற்றிக்குமரன், நாங்கள்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு இயக்கத்தை அமைப்பை கட்டமைச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தக்க பாடம் போட்ட போகிறோங்க அப்படின்னா, ஏன்னா அப்படி என்ன பாடம் போட்ட போறீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஓடி போய் வெற்றி. இதுதான் நிலைமை. ஓடி போய் திமுக 2 சீட்டு பிச்சை எடுக்கிற கட்சியோட இவங்க கூட்டணி. அதுக்கு நேராகவே ஒரு அமைப்பை கட்டமைச்சு திமுக ஐயா ஒரு சீட்டு கொடுங்கன்னா கூட தெரியா போச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்லை. இந்த நிலைமையில் இருக்கிற இவங்க தான் பாடம் எடுக்கிறாங்க. யாருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படி பாடம் எடுக்கிறாங்கன்னா, திமுக 2.0 மாறுறதுக்கான வேலைகளை மெல்ல நகர்த்துறாங்க. திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இல்லை அப்படின்னு நகர்த்துறது, பெரியார் தான் தமிழ் தேசியம் நகர்த்துறது, அப்புறம் திமுக சொல்வது தான் தமிழ் தேசியம் நகர்த்துறது, திமுக சொல்கிறது தான் தமிழ் தேசியம்னா அப்போ தமிழ் தேசிய கட்சின்னு தனியாக ஒன்று இருக்கு. திமுக தான் திராவிடம் தான் தமிழ் தேசியம்னா அப்போ திராவிடம்ங்கிற வார்த்தை எதுக்கு? திராவிடர்கள்லாம் தமிழர்கள் தான்னா அப்போ ஏன் இந்த வார்த்தைகள், ஏன் இந்த யுத்தம், ஏன் திரும்பி செத்து போனால்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வெற்றிக்குமரன் அணிகிட்ட பதில் இல்லை, கருத்தியலாக பதில் இல்லை. இதை தாண்டி அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னா, அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு ஏற்பட்ட மனக்கசப்பு. நான் ஒரு கொடிக்கட்டை கூட்ட போனேன், என்னை முன்னுரிமை கொடுக்கல, எனக்கு மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு சரியாக கொடுக்கப்படலை அப்படின்ற கோபம். போஸ்டரில் ஏன் ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்டாக போடலை அப்படின்ற கோபம். நான் என் பகுதியில் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அவன் அந்த பகுதியில் போயிட்டேன், அந்த பகுதி வந்தே பார்க்கல, என்னது அப்படின்ற கோபம். நான் கட்சியில் முன்னாடியே சேர்ந்தேன், எனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோட நேற்று வந்தவனுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்துருக்கீங்க, என்னப்பா இது அப்படின்ற கோபம். இவ்வளவுதான். இந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி அப்படியே அது கட்சியின் தலைமை மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இப்போ எந்த திமுக கட்சியில் இப்போ போய் சேர்ந்துறீங்களா வெற்றிக்குமரன் அணி, திமுக கட்சியோட சேர்ந்தா கூட உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கும். திமுகவோட ஒட்டுண்ணியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் லெட்டர் பேட் எடுத்து போய் சேர்ந்துருக்கீங்கல்ல, அந்த கட்சிகள் இருக்க உள்கட்சி பிரச்சனையாவது உங்களுக்கு தீர்த்த முடியுமா? உங்களால் தீர்த்த முடியுமா? ஆனால் இவங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியை குறை சொல்கிறாங்க. பார்ப்போம் வெற்றிக்குமரன் அணி இனியாவது மனம் திருந்துவாங்களா, மனம் திறந்து மறுபடியும் நல்ல பாதையில் பயணிக்க வருவாங்களா, நல்ல பயணத்தை தேடுவாங்களா. ஏதாவது எல்லாருக்கும் தவறு நடக்கிறது இயற்கை தான், இயல்பு தான். அந்த இயல்பு நான் தவறு பண்ணிட்டேன்றத அக்செப்டன்ஸ், ஒத்துக்கிறது, தவறுக்கான மன்னிப்பு, இதுலேருந்து தான் எல்லா விஷயங்களுமே புதிய பயணத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. இந்த வாய்ப்புகளெல்லாம் வெற்றிக்குமரன் அணி ஏற்படுத்தி கொடுமா? வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மோடு இணைந்து பயணிப்பாங்களா, அந்த பயணப்படுவாங்களா அப்படின்றதெல்லாம் காத்திருப்போம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பார்க்குற நீங்கள், வெற்றிக்குமரன் அணி நம்மோடு இணைந்து இனி பயணிப்பாங்களா? அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிற கட்சி திமுகவோட 1 சீட்டு 2 சீட்டு பிச்சை எடுக்கிற கட்சி, அந்த கட்சியோட நம்ம போய் நம்ம இயக்கத்தை சேர்க்கிறோம்னு நினைக்கிறோமே, நம்ம ஒரு மனுஷனை நம்பி நம்மளை நம்பி ஒரு கூட்டம் வந்துச்சே, அந்த கூட்டத்தை இப்படி தெருவில் விட்டு போகிறோமே, அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்ற பதிலை இனி தேடுவாங்களா? சரி, நிர்வாகிகள் மனக்கசப்புங்கிறத ஓரமாக வச்சுருவோம், நமக்கு அண்ணன் சொன்ன விஷயம் சரிதான் அப்படின்றத ஒத்துக்குவாங்களாங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களோட மனதிலிருந்து பேசுறது காத்திருக்கிறேன். நன்றி.
புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.